சீர்காழி அருகே குடிநீர் விநியோகம் செய்யக்கோரி தாவேகா சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்ட கேள்வியால் நெஞ்சு வலிப்பதாக சாலையில் விழுந்த அதிகாரியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோ எடுப்பதை அறிந்து தானாகவே தான் வந்த அரசு வாகனத்தில் அந்த இடத்தை விட்டு அவர் புறப்பட்டுச் சென்றார். சீர்காழி அருகே புங்கனூர் கிராமத்தில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் உப்பு நீராக வருவதால் நல்ல குடிநீர் விநியோகம் செய்திட வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் ஒன்றிய செயலாளர் கமல்நாத், மணிவேல் உள்ளிட்ட கட்சியினர் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சீர்காழி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் வருகை தந்தார். அப்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுநாள் வரை நல்ல குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை என அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்ட நிலையில் திடீரென நெஞ்சை பிடித்துக் கொண்டு சாலையில் அதிகாரி சரவணன் சரிந்தார். நெஞ்சு வலிப்பதாக கூறியதால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்த நிலையில் தன்னை வீடியோ எடுப்பதை அறிந்து சுதாரித்துக் கொண்ட அதிகாரி சரவணன் தனது வாகனத்திலேயே மருத்துவமனைக்கு செல்வதாக கூறிய அவ்விடத்திலிருந்து உடனடியாக புறப்பட்டுச் சென்றார். குடிநீர் பிரச்சினைக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த இடத்திற்கு வந்த அதிகாரி நெஞ்சுவலிப்பதாக கூறி சாலையில் விழுந்து கூச்சலிட்டதும் பின்னர் புறப்பட்டு சென்றதும் ஆர்ப்பாட்டக்காரர்களிடமும் பொதுமக்களிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் அவரது செயல் நகைப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அதிகாரி சரவணன் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆர்ப்பாட்டம் குறித்து அவ்விடத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் யாரும் வராத நிலையில் நான் மட்டும் மக்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அப்பொழுது மக்கள் சூழ்ந்து காது அருகே பல்வேறு கேள்விகளை எழுப்பியதால் எனக்கு பிபி அதிகமாகி மயக்கம் ஏற்பட்டதாகவும் பின்னர் சுதாகரித்து தனது வாகனத்தில் அமர்ந்து படபடப்பு நிற்கும் வரை அவ்விடத்திலிருந்து நகராமல் மாத்திரையை போட்டுக்கொண்டு பின்னரே சென்றதாகவும் தெரிவித்தார்.